ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ரீசனிங் டாபிக் எடுக்க போகிறேன். இப்போ ரீசனிங் டாபிக் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் பேங்கிங் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரெயினு, அதுக்கப்புறம் கிளர்க்கு. பேங்கிங்கில் பார்த்திங்கன்னா கிளர்க் இருக்குது, பிஓ இருக்குது, ரயில்வே இது இருக்குது, எஸ்எஸ்சி இருக்குது. ஸோ ஆல் மேக்ஸிமம் ரீசனிங் டாபிக் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் வந்துட்டுருக்கு. ஸோ அதோட டாபிக் 1/1 எபிசோட் மாதிரி உங்களுக்கு டீச் பண்ணுறேன். சைட் பை சைட் ப்ராக்டிஸும் உங்களுக்கு கொஷின்ஸ் தருவோம். ஸோ இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரீசனிங். ஓகே, ரீசனிங் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. லாஜிக்கல் ரீசனிங், வேர்பல் ரீசனிங், நான் வேர்பல் ரீசனிங். ஸோ இப்போ இருக்கிற ரீசண்டான சிலபஸில் நான் வேர்பல் ரீசனிங் அவ்வளோவா கேட்குறதில்ல. ஸோ நான் வேர்பல் ரீசனிங் யூஸ்ஃபுல் இல்லை, கவர்மெண்ட் எக்ஸாமில் அவ்வளோவா கேட்குறதில்ல. ஸோ மெயினாக என்னதுன்னா லாஜிக்கல் ரீசனிங் அண்டு வேர்பல் ரீசனிங். So first we are going to see about logical reasoning. லாஜிக்கல் ரீசனிங் பார்த்திங்கன்னா எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், சீரீஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், பிளட் ரிலேஷன், சிலாஜிசம், பசில்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், டைரக்ஷன் சென்ஸ், டேட்டா சஃபிசியன்ட், வென் டயக்ராம், input and output, clock and calendar, dice and cubes. இதில் பார்த்தோம்னா clock and calendar, dice and cubes rare questions. ஸோ அதனால் மெயின் டாபிக்ஸ் மட்டும் பார்க்குறோம். ஸோ இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு அனாலஜின்னு பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஸ் பிட்வீன் வேர்ட்ஸும் நம்பர்ஸ் அண்டு ஃபிகர்ஸ். ஓகேவா? ஸோ கிளாசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா it's based on common characters, grouping items. grouping itemsல common characters குறிக்கிறது தான் classification. series பார்த்திங்கன்னா sequence of a number இல்லைனா letters or figures. coding decoding பார்த்திங்கன்னா translating words or letters into codes and vice versa. என்ன சொல்கிறோம்னா translate பண்ணுறது, வேர்டையும் லெட்டரையும் நம்ம கோட்ஸாகவும் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறது தான் கோடிங் அண்ட் டிகோடிங். பிளட் ரிலேஷன். ஸோ பிளட் ரிலேஷனாக ஆல்ரெடி ஒன்றும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடியது தான் பிளட் ரிலேஷன்ஷிப். ஸோ சிலாஜிசம், ஒரு ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, அதை ட்ராயிங் லாஜிக்கலாக ட்ராயிங் பண்ணி பண்ணுறது தான் சிலாஜிசம். நெக்ஸ்ட்டு பசில்ஸ். ப்ராப்ளமை சால்வ் பண்ணி இன்வால்வ் பண்ணி அரேஞ்சிங் த ஆப்ஜெக்ட், கொடுத்துருக்கிற கொஷினை அரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதக்கூடியது தான் பசில்ஸு. ஸோ தே வில் கிவ் சம்திங் சப்ஜெக்ட் அண்டு கார் நேம், ஸ்டூடெண்ட்ஸ் நேம் அண்டு ஸ்கூல் நேம், லைக் திஸ். தே வில் give you some sentence, you should arrange that sentence. Okay, that is called puzzles. Next, seating arrangement. So seating arrangement என்னது? அரேஞ்ச்மெண்ட், பீப்புளை அரேஞ்ச் பண்ணி உட்கார வைக்கிறது தான். கனாபினான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ ஷுட் அரேஞ்ச் சர்க்கிள் ஆர் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் ஆர் லைன். ஓகேவா? இதில் ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டைரக்ஷன். டைரக்ஷன் சென்ஸ், டைரக்ஷன்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டைரக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதே மாதிரி டிஸ்டன்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டேட்டா சஃபிசியன்ட். டேட்டா சஃபிசியன்ட்டுனா மேக்ஸிமம் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா டேட்டா சஃபிசியன்ட் உங்களுக்கு ஈஸி. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி எல்லா டாப்பிக்கும் டிபெண்ட் பண்ணி வர்றது தான் டேட்டா சஃபிசியன்ட். வென் டயக்ராம். வென் டயக்ராம்
ஆக்சுவலி ரிலேஷன்ஸ் பிட்வீன் யூஸிங் த டயக்ராம்னா சிலாஜிசமில் நம்ம வென் டயக்ராம் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த வென் டயக்ராம் அங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு இன்புட் அவுட்புட், இன்டர்பிரிட்டிங் சீரீஸ் ஆஃப் இன்புட் அவுட்புட். அவங்க கொடுத்துருக்க சீரீஸை இன்புட்டும் அவுட்புட்டும் நம்ம கண்டுபிடிக்கும். இன்புட் கொடுத்துடுவாங்க, ஸோ யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் அவுட்புட். தென் கிளாக் அண்ட் கேலண்டர் வந்து ஆல்ரெடி சிம்பிள். என்னென்னா சால்வ் பண்ணுறது, டைமையும் டேட்டையும் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து டைஸ் அண்டு க்யூப்ஸ், இதுவும் ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணுறது தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது 2 டாபிக் நாட் ஏ இம்பார்ட்டண்ட் ஃபார் நவடேஸ். ஓகே, ரேர் கேஸ் கிளாக் அண்ட் கேலண்டர், பட் ஐ வில் டீச் இட். அந்த 2 டாப்பிக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு சி, இது வந்து லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தோம். ஓகேவா? இதோட டீப் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த கிளாஸுக்கு நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்க்கலாம். அதே மாதிரி கொஷன்ஸும் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி சைட் பை சைட் டெஸ்ட்டும் வைக்கிறேன். ஸோ யூ ஷுட் ப்ரிப்பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ராப்பர்லி. ஸோ இந்த டாபிக் ரீசனிங்கில் வந்து நீங்கள் ப்ராப்பராக இது பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் வந்து மார்க் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு வைக்கிறேன். நெக்ஸ்ட் we are going to see second one, verbal reasoning. What is verbal reasoning? என்ன verbal reasoningல என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம்? Alphabet test, inserting the missing character, logical sequence of words, statement assumptions, statement course of action, verification of a truth of a statement, ranking and order. Alphabet test na identify patterns and sequence in letters. Letters oda patterns o sequence o நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். Inserting the missing character அப்படின்னா ஃபில் பண்ணுறது. இப்போ A-B கொடுத்துருக்காங்க, அப்போ நடுவில் என்ன வரும்? பி வரும். ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸை நம்ம இது பண்ணுறது. லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்னால் வேர்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறது. இன் லாஜிக்கல் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸாகவோ பேராகிராஃபாகவோ நம்ம அரேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இது வந்து என்னென்னா, இப்போ ஒரு கண்டுபிடிக்கணும், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை கண்டுபிடிச்சி அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்ஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நாம் கண்டுபிடிக்கணும். வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஐ மீன் அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் அசப்ஷன்னா, இப்போ ஒரு அசப்ஷன், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதோட அசப்ஷன் நாமளே இப்படி நடந்தால் இந்த மாதிரி இருக்கும்னு நாமளே அசம் பண்ணி அதுக்கு ஆன்சர் கொடுக்கறதா ஸ்டேட்மெண்ட் அசப்ஷன். வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா, உண்மையான சென்டென்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். பேஸ்ட் ஆன் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது உண்மையாக இருக்கலாம், இல்லைன்னா தப்பாகவும் இருக்கலாம். அவங்க கொடுத்துருக்க வச்சு நம்ம இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரேங்கிங் அண்டு ஆர்டர்ஸ். ரேங்கிங் அண்ட் ஆர்டர்ஸ் பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், அப்புறமே ஹைட் வைஸு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஆர்டராக கண்டுபிடிச்சி இவன் எந்த ரேங்க்கில் இருக்கான் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறத ரேங்கிங் அண்டு ஆர்டர். ஓகே, இதெல்லாம் என்னதுன்னா வேர்பல் ரீசனிங். நெக்ஸ்ட்டு வந்து
non-verbal reasoning. non-verbal reasoning வந்து பேசிக்காக நான் சொல்கிறேன், பட் இது வந்து மேக்ஸிமம் இதில் இல்லை, கவர்மெண்ட் எக்ஸாமில் இல்லை. சரி, ஃபஸ்ட் ஒன்று மிரர். நான்-verbal ரீசனிங்கில் மிரர் இமேஜ்னாவே மிரர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ இமேஜ். ஓகேவா? வாட்டர் இமேஜ்னா வாட்டரோட ரிஃப்ளெக்ஷன். அதே மாதிரி பேப்பர் ஃபோல்டிங், பேப்பரை ஃபோல்டு பண்ணி நம்ம எடுக்கிறோம் பாருங்கள், இப்படி மடித்தா இந்த மாதிரி வரும், அப்படி மடித்தா அந்த ஷேப்பில் வரும். அதை தான் பேப்பர் ஃபோல்டிங் சொல்லியிருக்காங்க. பேப்பர் கட்டிங்கும் சேம் திங், பட் ஃபோல்டிங்னா ஃபோல்ட் பண்ணுறது, கட்டிங்னா கட் பண்ணுறது. எம்பெடட் ஃபிகர் பார்த்திங்கன்னா அந்த ஃபிகரில் ஹைட் பண்ணியிருப்பாங்க, ஒரு பெரிய இமேஜை வந்து ஹைட் பண்ணி இருக்கிறத கண்டுபிடிக்கிறது தான் எம்பெடட் ஃபிகர். ஸோ கம்ப்ளீஷன் ஆஃப் எ இன்கம்ப்ளீட் பேட்டர்ன். ஸோ இது வந்து ட்ராயிங் வந்து எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் ஒரு லைன் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபிகர் மேட்ரிக்ஸ் பேட்டர்னை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் வித்தின் கிரிட் ஆஃப் எ ஃபிகர். கிரிட் ஆஃப் ஃபிகர்னால் லைன்ஸ் போட்டிருக்கோம், அந்த லைன்ஸ் மூலிமா நம்ம ஃபிகரை கண்டுபிடிக்கணும். டாட் சிச்சுவேஷன், பிளேஸ்மெண்ட் ஆஃப் டாட் வித்தின் எ ஃபிகர். ஃபிகருக்குள்ளேயே நம்ம பிளேஸ்மெண்ட் ஆஃப் டாட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபிகர் ஃபார்மேஷன் அனலைசஸ் பார்த்திங்கன்னா ஃபிகர் ஃபார்மேஷன் அனலைசஸ் இட்ஸ் கேன் பி செட் ஆஃப் ஷேப்ஸ். ஒரு ஷேப்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா ஃபார்மேஷன் ஆஃப் அனலைசஸ். குரூப்பிங் ஆஃப் ஐடென்டிக்கல் ஃபிகர் அப்படின்னா ஐடென்டிஃபையிங் குரூப்ஸ் ஆஃப் ஐடென்டிக்கல் ஃபிகர். ஸோ அந்த அந்த ஃபிகர்லேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி போடுறது தான் குரூப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நான்-verbal ரீசனிங். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு எபிசோடும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒவ்வொரு வீடியோவும் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ரீசனிங்கோட சிலபஸ் பார்த்தாச்சு. ஸோ ரீசனிங்கோட சிலபஸ்ஸு இது தான். ஸோ இதில் நான்-verbal ரீசனிங் மட்டும் இல்லை, வேர்பல் அண்டு லாஜிக்கல் ரீசனிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது 2 டாபிக் மட்டும் நல்லா தரவாயிட்டிங்கன்னா ரீசனிங் டாபிக் ஸ்கோர் பண்ணிடலாம். பட் ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்கோர் பண்ணுறது. அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஸ்பீடாக நம்ம வந்து ஃபாஸ்ட் ரைட்டாக இருக்கணும். அப்போது கொஷினை படித்த உடனே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் 1 நிமிஷம் ஆகாது. டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய நிறைய கொஷின் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், சிலபஸ் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் லாஜிக்கல் ரீசனிங் அனாலஜி டாபிக் மட்டும் அடுத்த கிளாஸ் பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பார்த்திங்கன்னா நாளைக்கு டீச்சிங்னா நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கு உண்டான டெஸ்ட் வைப்போம். ஸோ டெஸ்ட் கம்பல்சரி வைக்கிறது தான். ஸோ டெய்லி ஒரு 10 கொஷின் ரிலேட்டட் டு தட் டாபிக்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது செகண்ட் டாபிக் வைக்கும் போது பிஃபோர் டாப்பிக்கோட கொஷின்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற டாப்பிக்கோட கொஷின்ஸும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் skip the videos and subscribe, comment it. If anything is mistake, tell me. If anything you want, please comment it. Click the bell icon. Thank you so much. Thank you friends. If you like this video, like it. Bye. We can see next class.